அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு இன்று வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த மாசி மாத அமாவாசையின் மிக மிக முக்கியமான பதிவுங்க. வருடம் முழுவதுமே அமாவாசை திதி வந்தாலுமே நமக்கு இந்த மாசி அமாவாசைக்கு கூடுதலான விசேஷம். அதுவும் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய அவிட்டம் நட்சத்திரமானது இந்த நட்சத்திரம் நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய எல்லா தானங்கள், தர்ப்பணங்கள், தீப வழிபாடுகள் இதற்கு அதீதமான ஒரு பலன் கிடைக்கும். பித்தர்களுடைய அந்த பரிபூர்ண ஆசீர்வாதம் நமக்கு கிடைப்பதற்கான ஒரு சக்தி வாய்ந்த நாளாக தான் இந்த நாள் கருதப்படுது. அப்படிப்பட்ட இந்த மாசி அமாவாசை நாளில் வரக்கூடிய சூடசக்கலை நேரம், அதுவும் இன்றைக்கி மாலை நேரத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த கிரகண நேரத்தோடு கூடி வந்திருக்கக்கூடிய சூடசக்கலை நேரம். பொதுவாகவே கிரகண நேரத்தில் நம்ம எந்த ஒரு விஷயங்கள், இறை வழிபாடுகள், இறை மந்திரங்கள், நாமங்கள், தியானங்கள் இது செஞ்சோன்னா நமக்கு அதீத ஒரு பலன் கிடைக்கும்னு நம்பப்படுது. அப்படி வந்திருக்கக்கூடிய இந்த சோடசக்கலை நேரத்தை கரெக்டாக நம்ம சரியாக பயன்படுத்திக்கிட்டு உங்கள் வாழ்க்கைக்கு உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட அந்த சோடசக்கலை நேரத்துக்கிட்ட கேட்டாலே போதும், நிச்சயமாக நடக்குங்கிறது தான் ஐதீகம். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நேரத்துடைய பதிவு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை பார்க்கலாம். இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய மாசி மாத அமாவாசை நம்ம யாருமே தவற விடக்கூடாதுங்க. ஏன்னா செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே நம்முடைய எப்படிப்பட்ட கடன்களும், கர்ம கடன்களாக இருக்கட்டும், தனிப்பட்ட கடனாக இருக்கட்டும், இந்த கடன் தீரணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா செவ்வாய்க்கிழமைகள் செய்யக்கூடிய எல்லா விதமான வழிபாட்டுக்கும் அதீதமான ஒரு சக்தி இருக்குது. அந்த வகையில் நமக்கு இன்றைக்கி இந்த மாலை நேரத்தில் வந்திருக்கக்கூடிய சூடசக்கலை நேரம். இந்த பதிவு கொஞ்சம் தாமதமான ஒரு அவசர பதிவாக போயிடுச்சு. அதனால் இந்த பதிவை யாரெல்லாம் பார்க்குறீங்களோ கூடுமான வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே இந்த டைமிங்ஸை மட்டும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த ஒரு நேரமானது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நேரமாக கருதப்படுது. பொதுவாகவே கிரகண நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய அந்த வழிபாடுகள், சொல்லக்கூடிய இறை நாமங்கள், தியானங்கள் இதற்கு ஒரு அதீதமான ஒரு சக்தி இருக்குது. அந்த வகையில் நமக்கு இன்றைக்கி இந்த அமாவாசை திதி நமக்கு கரெக்டாக 6:30 மணிக்கு முடியுது மாலை நேரம். இந்த சோடசக்கலை நேரமானது நமக்கு இன்று மாலை 5:30 மணிலேருந்து 7:30 மணி வரைக்கும் இருக்குது. மாலை நேரம் 5:30லேருந்து 7:30 மணி வரைக்கும் இருக்குது. இந்த இடைப்பட்ட 2 மணி நேரம் தாங்க சோடசக்கலை நேரம். இந்த சோடசக்கலை நேரத்தில் இந்த 2 மணி நேரத்தில் வரக்கூடிய வெறும் 5 நொடிகள் நம்முடைய வாழ்க்கையை தலையெழுத்தை மாற்றக்கூடிய நொடிகள். இந்த சோடசக்கலை நேரமானது நமக்கு அகத்தியர் அருளியது. மொத்தம் 15 திதி இருக்குது. வளர்பிறையில் 15 திதி, தேய்பிறையில் 15 திதி. இதை கலைன்னு சொல்லுவாங்க. இதில் 16வதாக உள்ள ஒரு அந்த திதி தான், அந்த கலை தான் சோடசக்கலை. இது வெறும் 5 சொடக்கு போடுகின்ற நேரம் மட்டும்தான் நமக்கு இருக்குமா. இந்த நேரமானது நமக்கு திருமூர்த்தியுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும். அதாவது நமக்கு இங்கேன்னு மட்டும் கிடையாதுங்க, இந்த பிரபஞ்சம் முழுவதுமே இந்த 5 சொடக்கு போடுகின்ற அந்த நேரத்தில் யார் என்ன நினச்சாலும் சரி, மனுஷங்கன்னு கிடையாது, எல்லா விதமான உயிரினங்கள், சப்த பிரபஞ்சமே நம்ம என்ன அந்த டைமில் நம்ம நினைக்கிறோமோ, என்ன வேண்டிக்கிறோமோ அந்த விஷயங்கள் நமக்கு கண்டிப்பாக நடக்குங்கிறது தான் ஐதீகம். அதனால தான் இந்த நேரத்தில் நம்ம என்ன தியானம் பண்ணுறோம், பூஜைகள் பண்ணோன்னா நம்முடைய நினைத்த காரியங்கள் எல்லாமே அந்த நடத்தி தரக்கூடிய அற்புதமான நேரமாக இந்த நேரமானது நமக்கு வழிகாட்டும். இப்படிப்பட்ட ஒரு எளிமையான அந்த ஒரு நேரத்தை இப்போ சப்போஸ் நீங்கள் வீட்டில் இருக்கீங்கன்னா நம்ம மாலை நேரத்தில் ஒரு பூஜை, ஒரு தீபம் ஏற்றிட்டு இந்த வழிபாடுகள் பண்ணி நீங்கள் அமைதியாக அந்த 2 மணி நேரத்தில் உங்களுக்கு தெரிந்த இறைநாமங்கள், உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அந்த வேண்டுதலை நம்ம பாசிட்டிவாக அந்த 2 மணி நேரமும் நெகட்டிவான விஷயங்களை எதுவுமே நினைக்காம, மற்றவங்கள திட்டுறது, ஒரு மாதிரி வேறு மாதிரி ஏதாவது நெகட்டிவ் பேசுறது, அது மாதிரி எதுவுமே பண்ணாமல் 2 மணி நேரம் நமக்கு வாழ்க்கையில் கடவுள் கொடுத்த மிகப்பெரிய ஒரு கிஃப்ட் அப்படின்னு நினச்சிட்டு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனாக நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்குறப்ப கண்டிப்பாக நமக்கு இந்த ஒரு விஷயமானது நடக்கும். இப்போ வீட்டில் இல்லை, நாங்கள் ட்ராவலிங்கில் இருக்கிறோம், ஆஃபீஸில் உட்காந்துருக்கோம், இல்லை வேறு வீட்டிலே இருக்கிறோம், ஆனால் மற்ற ஒர்க்லாம் குழந்தைங்களாக இருக்காங்க, வேலைகள் செஞ்சுட்ருக்கோம் அப்படிங்கிறவங்க ஒரு மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் எப்படி இருக்கும், மனசுக்குள்ளே ரிப்பீட்டடாக நம்முடைய விஷயங்கள், வேண்டுதல்களை கேட்டுக்கிட்டே இருப்போம் பார்த்தீங்களா. அதே மாதிரி 2 மணி நேரம் உங்களுக்கான வேண்டுதலை இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்கள் கேட்டு பாருங்கள். அந்த திருமூர்த்தியுடைய அருளாலும் இந்த நேரத்துடைய மகிமையாலும் குறிப்பாக இந்த கிரகண நேரத்தில் நமக்கு வந்திருக்கு. இந்த கிரகண நேரமானது 3:26 மணிக்கு துவங்கி சாயங்காலம் 7:57 மணி வரைக்கும் இருக்குது.
இந்தியாவில் இது தெரியாது அப்படின்னாலுமே வானியலில் நமக்கு தொடர்பான அந்த சூரியன் சந்திரன் எல்லாத்துக்குமே பிரபஞ்சத்துக்கே ஒன்று தான். அப்போ அங்கே இருக்கக்கூடிய அந்த மாற்றங்கள் கண்டிப்பாக நமக்கும் சில மாற்றங்களை கொடுக்கும். அதனால் அந்த கிரகண நேரத்தில் செய்யக்கூடிய சில வழிபாடுகளுக்கு அதீத ஒரு பலன் கிடைக்கும். அதனால் இந்த கிரகண நேரமும் சோடசக்கலை நேரமும் வரக்கூடிய இந்த அற்புதமான ஒரு நேரத்தில் உங்களுடைய தனிப்பட்ட முறையில் உங்கள் வாழ்க்கைக்கு உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த வேண்டுதலை இந்த பிரபஞ்சத்தை கிட்ட கேளுங்க. அப்படி நீங்கள் இது மாதிரி ஒரு விஷயங்கள் வேண்டி கேட்குறப்ப நம்ம சொல்லக்கூடிய சக்தி வாய்ந்த மந்திரம், இந்த ஒரு மந்திரமானது நம்முடைய வேண்டுதல்களை எல்லாம் நமக்கு நடத்தி தரக்கூடிய அற்புதமான ஒரு மந்திரம். வசி வசி சகலமும் வசி சர்வமும் வசி. வசி வசி சகலமும் வசி சர்வமும் வசி. இந்த மந்திரத்தை நம்ம இந்த குறிப்பிட்ட நேரத்தில் பாராயணம் பண்ணுவதன் மூலமாக தனிப்பட்ட நம்முடைய நியாயமான எப்படிப்பட்ட வேண்டுதலும் கண்டிப்பாக நடக்குங்கிறது தான் ஐதீகம். இப்படி ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய அமாவாசை பௌர்ணமி நாட்களில் வரக்கூடிய இந்த சோடசக்கலை நேரத்தில் ஒவ்வொரு தடவைக்கும் ஒவ்வொரு தனித்தனியான வேண்டுதல் நம்ம வைக்கக்கூடாது. ஒரு வேண்டுதல் கேட்குறீங்களா, கண்டினியூஸாக அது நடந்து முடிகிற வரைக்கும் தொடர்ந்து அந்த நேரத்தில் ஒரே வேண்டுதலை நம்ம இறைவன்கிட்டையும் இந்த மும்மூர்த்திக்கிட்டையும் பிரபஞ்சத்துக்கிட்டையும் கேட்கணும். அது நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் அடுத்த வேண்டுதல்களுக்கு போகணும். இப்படி ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான இப்படி வேண்டுதல்கள் நம்ம வைக்கக்கூடாது. இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க. நமக்கு இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த இந்த மாசி அமாவாசையின் சோடசக்கலை நேரத்தை யாருமே தவறவிடாதீங்க. இந்த பதிவு கொஞ்சம் அவசர பதிவாக ஆனதுனால கூடுமான வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனல் இப்போ வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் நமக்கு என்றைக்குமே கொடுக்கணுங்க. மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.